மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே இருக்கக்கூடிய காமனாய் அல்லது பொதுவாய் எல்லோருக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் மரண பயம் என்பதுதான். அதுபோன்ற ஒரு மரண பயத்தை மனுஷன் அவன் எப்படி வைத்திருந்தான் என்று கூறுவதை விளக்கும்படியான அந்த எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வேத புத்தகத்திலே அது கூறப்பட்டுள்ளது. அது என்ன பகுதி என்று சொன்னால், மனுஷனை இவ்விதமான மரண பயத்தை அவனுடைய ஜீவகாலமெல்லாம் அவன் வைத்திருக்கிறான். தன் ஜீவகாலமெல்லாம் அந்த 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகத்திலே ஒன்று நடக்கும் பொழுது, ஏதாவது நிகழ்ச்சி என்று நடக்கும் பொழுது மனுஷன் பயப்படுவதெல்லாம் ஒரு 10 வயது பையனாக இருந்தாலும் சரிதான், அடைந்த 10 வயதிலே அவன் மரித்தான் இவன் மரித்தான் என்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் அவன் மனதிலே வந்துவிடும். அல்லது 20 வயதாக இருக்கும் பொழுது அந்த 20 வயதில் ஒரு பொண்ணு அல்லது பையன் இப்படியெல்லாம் மரித்து போனான் என்று மனதிற்குள் வந்து நின்றுவிடும். இவ்விதமாய் அவன் 30 வயதில் இருக்கும் பொழுதோ, 40 வயதில் இருக்கும் பொழுதோ, 70 வயதில் இருக்கும் பொழுதோ, 80 வயதிலே இருக்கும் பொழுதோ மரண பயம் அவனை ஆட்கொண்டு பின்தொடர்ந்து வருகிறது. ஹாஸ்பிட்டல் என்று சொல்வது பொதுவாய் மனுஷர்கள் எப்போதுமே அதற்கு விரைந்து ஓடுவதற்கு காரணம் பயம். அது பயந்து ஓடுகின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் என்று இருக்கும் என்று சொன்னால் அது பயத்தை அவன் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறான் என்று அர்த்தம். ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் அவன் ஆஸ்பத்திரி, சின்ன ஒரு முள்ளு குத்தினாலும் ஆஸ்பத்திரி என்றெல்லாம் அவன் ஓடி என்னமோ தன் உயிரை அவன் பாதுகாக்க போகிறான் என்பதற்காக அல்ல, அதை அவன் பாதுகாத்து கொள்வானா என்பதும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று என்னவென்று சொன்னால் பயம். அவனுக்குள் ஒரு மரண பயம் இருக்கிறது. அவன் கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன, அல்லது சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன, யாராயிருந்தாலும் அவர்களை மரண பயம் அவர்களை விட்டு விலகுவதே இல்லை. ஆகவே இது போன்ற பயத்தில் இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, வேதம் பொய்யுரைப்பது இல்லை. எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த மரண பயமானது அவர்களை ஜீவகாலமெல்லாம் அவர்களை விரட்டி கொண்டே போகிறது. அவர்கள் மரிக்கிற அந்த 1 மணி நேரத்திலே கூட அப்படி ஒரு பீதி, ஒரு பயம், ஐயோ நான் மரித்த பிறகு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று. அதற்கு பிறகு உள்ள நிலை என்பது வேறு. நான் மரித்த பிறகு இப்பொழுது இருக்கிற காரியங்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என்னுடைய தாய்க்கு என்ன ஆகுமோ, தந்தைக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் பயந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே எல்லா வகையிலேயும் சாவுக்கு பிறகு இருந்தாலும் சரிதான், செத்த பிறகு என்ன நடக்குமோ என்று அந்த பீதியை வைத்திருந்தாலும் சரிதான், மரண பயம் அவர்களை உள்ளே எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இதை ஒருவரும் மறுக்க முடியாதபடி இந்த வேத புத்தகம், இந்த எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவகாலம் எல்லாம், உயிருள்ள நாட்கள் எல்லாம் அந்த மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அதில் சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்களால் முடிவதில்லை. ஏனென்றால் ஜீவகாலமெல்லாம் அந்த மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் இந்த சந்ததியார், இந்த உலகத்தில் மானிட அனைவருக்குமே இந்த பயம் இருக்கிறது. அவன் தன் ஐஸ்வர்யத்தை வைத்து அந்த பயத்தை அவன் அதை மறைக்கவோ, அல்லது தன்னுடைய ஆடம்பரத்தை வைத்து, அல்லது தன்னுடைய சொத்து பத்துக்களை வைத்து, அல்லது தன்னுடைய உயர்ந்த பதவியை வைத்து அதை மறைக்கவோ முடியும் என்று எண்ணுகிறீர்களோ? ஒரு நாளும் இல்லை. வேத புத்தகம் அப்படி இருந்தால் அது பொய்யாய் போய்விடும். ஏனென்றால் தன் உயிர் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஜீவகாலமெல்லாம் அவனுக்கு அந்த மரண பயம் துரத்தி கொண்டே வருகிறது. ஆகவே ஒரு மனுஷன் அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை என்னவென்று சொன்னால், இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். யாரோ ஒரு பஸ் மோதி விட்டதாம், அங்கே சிறு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் பஸ் எல்லாம் பிள்ளைகள் இறந்து விட்டார்களாம் என்று கேள்விப்பட்டவுடன் எத்தனை தாய்மார்கள் ரோட்டுக்கு ஓடுகிறார்கள்.
அங்கே இழந்தது 2-3 பிள்ளைகள் இறந்திருக்கக்கூடும். அது வருத்தமான காரியமாக இருந்தாலும் என் பிள்ளையோ என் பிள்ளையோ என் பிள்ளையோ என்று அவர் அலமோதி கொண்டிருப்பதெல்லாம் பயம், அவள் உள்ளத்திலே ஆட்கொண்டிருக்கிற பயம். ஆகவே இறைவன் நமக்கு ஆக்சிடென்டே இல்லாதபடி ஒரு பிரச்சனை இல்லாதபடி பாதுகாப்பார் என்பதை வைத்து அல்ல. நல்ல செய்தி என்னவென்று தெரியுமா? ஒரு பெரிய நற்செய்தி. மரண பயத்திலே இருக்கிறதிலிருந்து நம்மை விடுதலை செய்யவே இயேசு பிரான் வந்தார். அவர் யாரவர்? அவர் ஆதியிலே இருந்தார், தேவனோடு இருந்தார், அவரே தேவனாய் இருந்தார். உண்டானது ஒன்றும் படைக்கப்பட்டது ஒன்றும் அவராலே இல்லாமல் வேறு ஒருவராலும் படைக்கப்படவில்லை. படைப்பின் அதிபதியாக இருந்த சர்வவல்ல தெய்வம் இந்த மரண பயத்திற்கு உரிய அந்த பங்கை அவர் எப்படி விடுதலை செய்தார் என்பதை ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால், அந்த விடுதலையின் செய்தி அவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால், காலமெல்லாம் அந்த மரண பயத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து காலமெல்லாம் அவன் விடுதலையாகி வாழ்வது ஒரு ஆச்சரியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்லவா? அந்த ஆதியாகமம் புத்தகத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியிலே பாவம் வருவதற்கு காரியம் என்னவென்று தெரியுமா? தெய்வம் சொன்னார். அவர் சொன்னார், பாருங்கள், நீங்கள் பாவம் என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனி இருக்கிறது, அது ஒன்றைத்தான் புசிக்கக்கூடாது. ஏனென்றால் அதை புசித்தால் நீங்கள் செத்து போவீர்கள், மரண பயத்திற்குரிய சாவுக்குரிய அந்த குழிக்குள் உள்ளே விழுந்து விடுவீர்கள். உடனே அதை அந்த உலகத்திலே அந்நாட்களில் இருந்த இறைவனுக்கு விரோதமாக இருந்த சாத்தான் என்று சொல்கிற அந்த இருளான அந்த அதிபதி உள்ளே நுழைந்து, யார் சொன்னது? அதெல்லாம் கடவுள் சொன்னதெல்லாம் உண்மையில்லை என்று நம்ப வைத்து, சாக மாட்டாய், சும்மா புசி என்று சொல்ல, அவளும் புசித்து சாகவில்லை என்று கண்டவுடன், தன் புருஷனுக்கும் புசித்து சாகவில்லை என்று கண்டவுடன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தெய்வம் அங்கே உள்ளே பிரவேசித்து, நீ பூமியிலே நீ போவாயாக என்று அனுப்பும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு குறைவாகி போய்விட்டது. இவ்வளோ காலம்தான் அவன் வாழ முடியும், பின்பு அவனுக்கு மரணம் என்ற ஒரு பகுதியானது அதற்கு பிறகு ஏற்படுகிறது. ஆகவே பாவம் என்ற பகுதி, பாவத்தின் சம்பளம் அது மரணம் என்று ஆரம்பித்து, மரணம் எல்லா மானிடருக்குள்ளும் அந்த பயம், அந்த மரணத்துக்குரிய விளைவு உள்ளே வந்துவிட்டது. அவன் என்னதான் பொய் சொல்லி, நீ சாகவே சாக மாட்டாய், எங்கே செத்து இருக்கிறாய், நீ விபச்சாரம் செய்கிறாய் செத்தாய் போனாய், நின்று கொலை செய்திருக்கிறாய் செத்தாய் போனாய், திருடி இருக்கிறாய் செத்தாய் போனாய், சண்டை போடுகிறாய் நீ செத்தாய் போனாய், பணத்திற்கு பின்னால் ஓடுகிறாய் நீ செத்தாய் போனாய் என்றெல்லாம் அவர்கள் பாவத்தோடு விளையாடி நன்றாக இந்த பாவத்திலேயே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மக்கள் இன்றும் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுபோன்ற மக்கள் யார் என்று சொன்னால், இறைவன் தருகின்ற அந்த விடுதலை இருக்கிறதே, காலமெல்லாம் மரண பயம் என்ற அந்த அடிமைத்தனம் இருக்கிறதே, அதிலிருந்து விடுவிக்க வந்தாரை இயேசுபிரான் தெய்வத்தை அவர் அறியவில்லை. கிறிஸ்தவன் கூட அறியவதில்லை, அவனுக்கும் கூட அவன் அதை உணர்ந்து இருப்பதில்லை. ஏதோ ஒரு புனித வெள்ளி என்று ஒன்று வரும், அன்று நாள் இயேசு மரித்த நாள் என்று கொண்டாடுவதோ, அல்லது 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டாடுவதோ அறிந்திருக்கிறானே அல்லாமல் அவன் விடுதலை பெற்று வாழவில்லை. அந்த கிறிஸ்தவன் விடுதலை பெற்று வாழவில்லை. இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி யாரோ கிறிஸ்தவர்களுக்கு என்று எண்ணிவிடாதீர்கள், எல்லோருக்கும் உரியது. ஏனென்றால் மனுஷன் அவனுக்கு ஏற்பட்ட அந்த மரண பயம், அது இந்துவோ கிறிஸ்துவோ முஸ்லீமோ அல்லது எந்த மனுஷனாக இருந்தாலும், பணக்காரனோ படித்தவனோ பாமரனோ என்றெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த மரண பயம் இருக்கிறது. பயந்து தான் உள்ளே வைத்து வாழ்கிறான். சிறை கூண்டுக்குள் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வேண்டாமா? இயேசுபிரான் என்ன செய்தார் தெரியுமா? அப்பொழுது சத்துருவானவன் அந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிறகு அவர்களை பாவம் செய்ய வைத்து மரணம் ஏற்பட்டது. என்ன மரணம் என்று சொன்னால், அது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டெத் என்று உடனடியாக இருக்கிறது. அந்த ஆவியிலே இருந்த அந்த மனுஷன் இப்பொழுது வெறும் மனுஷனாய் அவன் மாறுகிறான். ஜீவ ஆத்மாய் இருந்தவன் வெறும் ஆத்மாய் மாறுகிறான். ஜீவனை அவன் இழந்து போகிறான் என்பதெல்லாம் அடுத்த பக்கமாக இருந்தாலும், அவன் அந்த நித்திய வாழ்வை இழந்து அவன் கீழே மண்ணிலே அவன் தள்ளப்பட்டு போனான்.
அங்கே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சம் என்று இருக்கிற அதற்கு போகிற வாசலை எல்லாம் அடைத்து போட்டு விட்டார். அவனுக்கு இனி நித்திய காலம் வாழ்வதற்குரிய வாழ்வு இல்லை. அவன் வாழ்க்கை மரணத்திற்குரியதான் அது சென்று பூமியிலே அவன் தள்ளப்பட்ட வாழ்க்கையை தான் அன்று முதல் இன்று வரை எல்லோரும் வாழ்கிறோம். எத்தனை பில்லியன் கோடி இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய தொகை இருந்தாலும் அத்தனை பில்லியன் கோடி மக்களுக்கும் அவள் நெஞ்சிலே குடி கொண்டிருக்கிற ஒரு அடிமைத்தனம், ஒரு கட்டு, சிறைச்சாலை என்னவென்றால் மரண பயம். இதை போக்குவதற்கு இயேசுபிரான் அந்த சர்ப்பத்தை பார்த்து அவனை கடிந்து கொண்டு ஒன்றை அவர் சொன்னார். இதோ பார், நீ இப்படி வந்து என்னுடைய நான் உருவாக்கின இந்த படைப்பை நீ வீணாக்கினாய் அல்லவோ, என்ன செய்வேன் என்று தெரியுமா? ஒரு ஸ்திரீயிடத்தில் பிறந்த ஒருவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்காலிலே சிக்குவாய், அவன் உன் தலையை அவன் நசுக்கி போடுவான், போ என்றவர் அவனை அவர் விரட்டி அடித்து விட்டார். ஆனால் நடந்த ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது அது போன்ற ஒரு அந்த அந்த பகுதியானது நடைபெறாததை போலவே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நடைபெற்றது என்ன இடம் என்று உங்களுக்கு தெரியுமா? தெய்வம் தாமே, அவரே அவர் எந்த மனுஷனும் அந்த சாத்தானை நசுக்க இயலாது. அந்த மரண பயத்தை கொள்ளுவதற்குரிய வழி அவனுக்கு தெரியாது. அவனே மரணத்தில் பயத்தில் உள்ளவன், மரணத்திற்கு உள்ளானவன். அவன் போய் எப்படி அவன் அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன் என்று இங்கே கீழே எழுதியிருக்கிறது. அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன் எப்படி அவன் கொல்ல முடியும்? அவனே மரணக்கிடங்களே கிடக்கிறான். ஆகவே இயேசுபிரான் ஒரு ஸ்திரீயின் மூலமாக நாம் எல்லோரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதை போலவே அவர்களைப் போலவே அவர் இந்த பூமியிலே அவர் வந்து ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே, ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். ஏன் அப்படி அவர் பிறந்தார் என்று கீழே அங்கே எழுதியிருக்கிறது. அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் 14ஆம் வசனத்திலேயா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து போட்டார். அல்லேலூயா! அவர் எப்படி அந்த பிசாசானவனை, மரணத்திற்கு அதிகாரியான அவனை கொன்றார், மரண பயத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்தார் என்ற ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நம்மை போன்ற மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் உள்ளே வந்து அவர்தாமே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? அவரே தானே வந்து இறங்கினார். தெய்வம் மனுஷ ரூபத்திலே பிறந்து, ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றிலே பிறந்து, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் வந்து அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகால வாழ்ந்து ஒரு மரணம் அடைந்தார். சாதாரண மரணம் அல்ல, அது சிலுவையிலே அடைந்த ஒரு மரணம். அந்த மரணத்தை குறித்து இயேசுபிரான் அடைந்த மரணம் முன்குறிக்கப்பட்ட ஒரு மரணம், சொல்லப்பட்ட ஒரு மரணம், தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு மரணம். அந்த மரணம் என்னவென்று எழுதியிருக்கிறது? இயேசுபிரான் வந்து தன் மரணத்தினாலே சாத்தானை அவர் சிலுவிலே அறைந்து அவனை வெளிக்கோளமாய் உறிந்து வெற்றி சிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. மரணத்தை வெற்றி சிறந்தார் என்று அந்த கலாத்தியர் எழுதின அந்த வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இஸ் ஒண்டர்ஃபுல். இது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இல்லையா? நீங்கள் அடைய வேண்டிய ஒரு விடுதலையை அவரே வந்து முடித்து வைத்தாரே பாருங்கள். இது போன்ற ஒரு விடுதலையை இந்த உலகத்தில் கடை ஓடி வரைக்கும் தேடி சென்றாலும் ஒரு மனுஷனும் உங்களுக்கு கொடுக்க இயலாது, ஒரு குருஜியும் கொடுக்க இயலாது. இந்த உலகத்தில் உள்ள எத்தனை ரிலீஜன் மத மார்க்கங்கள் இருக்குது, ஒன்றாயிலும் கொடுக்க இயலாது. நித்திய ஜீவன், சதா காலம் வாழ்கின்ற, மரணத்தை ஜெயித்து வாழ்கின்ற நித்திய ஜீவனை யார் கொடுப்பார்கள்? ஒருவராலும் முடியாது. இயேசுபிரான் அதை செய்தார். அவர் இந்த மாம்சத்திலேயே வந்து, நம்மை போன்ற மாம்சத்திலேயே வந்து, அவர் சொன்னதை போல் ஒரு ஸ்திரீயின் வித்தாய் அவர் பிறந்து சாத்தானை, மரணத்துக்கு அதிகாரியான அந்த பாம்பை, அந்த வலு சர்ப்பத்தை தலையில் நசுக்கி போட்டார், அதை கொன்றார், அதை வென்றார், நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை செய்தார். இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, இதோடைய மேன்மை எவ்வளவோ இங்கே எழுதப்பட்டிருக்கிற பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால்,
ஆதலால் அந்த 16ஆம் வசனத்திலே தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். எப்படி அவர் ஆபிரகாமுக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கின்ற தெரியுமா? தேவதூதர்களும் வீழ்ச்சியடைந்தவர்கள் என்று அந்த நாட்களிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி நடந்து கொண்டு இருக்கிறது. லூசிபர் என்று ஒருவன் இருந்தான், வீழ்ச்சி அடைந்தான். அவன் 1/3 தூதர்களை தன்னோடு இழுத்து கொண்டு வந்து அவனும் தான் வீழ்ச்சியடைந்தான். ஆனால் தேவதூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களைப் போல் ஆவியிலே சென்று அவர்களை விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் யாரை அவர் விடுவித்தார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்தையில் வந்த நம்மை போன்ற மாம்சமும் இரத்தத்தையும் உடையலாக இருக்கிற நம்மை விடுவிப்பதற்காகவே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அற்புதமான அந்த சுவிசேஷத்தை அங்கே யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, we are all the children of God, நாம் தேவனுடைய சந்ததியர் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் we are the offspring of God, நாம் தேவனுடைய அவருடைய பிள்ளைகள், அவருடைய குட்டிகள், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுவார். ஆகவே we are all the offspring of God, தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். உங்களை விடுவிப்பதற்காகவே அவர் தூதனுக்கு கைவிடாமல் உங்களுக்கு கை கொடுக்க வந்தாரே அந்த இயேசுபிரான். உங்களை போன்ற மாம்சத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரே அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து சாத்தானை ஜெயித்து மரணத்தை ஜெயித்தார். ஜெயித்து நித்திய ஜீவனை அருளி மரண பயத்திலிருந்து விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. இது போன்று நீங்கள் நோய்வாய்ப்படுவீர்களோ அல்லது ஒரு டாக்டர்கிட்ட போயிலோ அதெல்லாம் ஒரு காரியம் இல்லை. நெஞ்சில் இருப்பதை பாருங்கள், மரண பயம். மரண பயம், அந்த மரண பயத்தை அகற்றி அதற்கு மாமருந்து என்னவென்று தெரியுமா? நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், நிலைத்திருக்கக்கூடிய ஜீவனை அவர் தருகிறாரே பாருங்கள். இதுதானையா இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியை அநேகர் பெறவில்லை. கிறிஸ்தவர்களும் கூட்டம் கூட்டமாய் வந்தாலும் அவர்களும் பெற்றதை போல் தோன்றவில்லை. எல்லாம் மானிடத்திற்குரிய மார்க்கத்தாரை போலவே அவர்களும் நடந்து கொள்வதை பார்த்தால் தெய்வத்தின் பிள்ளைகளைப் போல் அவர்கள் காணப்படவில்லை. அவர்கள் எப்பொழுதும் போல் இருக்கக்கூடிய அந்த மரண பயத்திற்குரிய சந்ததியாராகவே அவர்கள் சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். மரண பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் எழுந்து நின்று மரண பயம் எனக்கு இல்லை, மரண பயத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்கின்றது போன்று இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு சாட்சி, அதுதான் அவனுக்குரிய ஜீவன், அதுதான் அவனுக்குரிய வாழ்க்கை. மனுஷனை வேதனைக்குள்ளாகவும் அச்சத்திற்குள்ளாகவும் துன்பத்திற்குள்ளாகவும் நாளைக்குரிய கவலைக்கு உள்ளாகவும் மாற்றுவது என்னவென்று தெரியுமா? என்னவோ வந்த நிகழ்ச்சி என்று எண்ணாதீர்கள். மரண பயம், அடித்தளத்தில் மரண பயம் குவித்து வைத்திருக்கிறான். விடுதலை ஆகவில்லை. அதை விடுதலை ஆகிவிட்டான் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் அவனை ஒன்றும் செய்ய முடிவதே இல்லை. அந்த அற்புதமான எங்கள் ஆண்டவர் இயேசுநாதர், அந்த இரட்சக பெருமான் தருகின்ற விடுதலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மரண பயத்திலிருந்து அவர் எங்களை விடுதலை ஆக்கினார். காலமெல்லாம் அடிமையாக இருந்த மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து நித்திய ஜீவன், அழியாத ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஐயா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு வேண்டும், உங்களை கணவனுக்கு வேண்டும், மனைவிக்கு வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டும், எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை கொடுக்கும்படி இறைவன் அவர் ஆசையாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இது உங்கள் பாக்கியம் என்று கருதி நீங்களும் விடுதலையாகுங்கள். உங்களுடைய சந்ததியார் எல்லோரையும் விடுதலை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.